எதுக்கு சிரிப்பான்? எப்போ கோவப்படுவான்? அவனுக்கு என்னென்ன பிடிக்கும்? இப்படி வருணை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தான் தெரியும். இன்ஃபேக்ட் என்னை விட வேற யாருக்கும் அவனை பற்றி ஃபுல்லாக தெரியாது. ஏன்னா நான் தான் அந்த வருண். அப்பா, அம்மா, அப்புறம் நான் எல்லாரும் எப்பவுமே டூத் பேஸ்ட் விளம்பரத்தில் வர்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். எங்கள் குடும்பத்தில் நாங்கள்லாம் சிரிக்கிறதுக்கு ஜோக் சொல்லணுங்கிறது இல்லை. ஜோக்குன்னு சொன்னாலே போதும், விழுந்து விழுந்து சிரிப்போம். அன்னைக்கு ஏடிஎம்ல கேஷ் ட்ரா பண்ண போனேன். போன இடத்துல தேவையா எனக்கு? அது பாட்டில் ஓரமாக இருந்தது. விட்டுட்டு போக வேண்டியதானே? அதை எப்போ கையில் எடுத்தனோ அப்போ ஆரம்பிச்சது வம்பு. வணக்கம் வருண். ஃபோன் அடிச்சா உடனே எடுக்க மாட்டியா? எவ்வளோ நேரமா ட்ரை பண்ணுறது? ஏன் உடனே ஃபோன் எடுக்கல? 1 மணி நேரமா ரிங் போய் போய் கட் ஆகிட்டு இருக்கு. உன் செவிட்டு காதுக்கு இப்போ தான் கேட்டுச்சா? ஒண்ணு கோவமா பேசாதீங்கப்பா, கொஞ்சம் சாஃப்டா தான் விசாரிங்களேன். கொஞ்சம் தேன் இருந்தால் கொண்டு வா, நாக்கில் தடவிக்கிட்டு சாஃப்டாக ஸ்வீட்டாக பேசுகிறேன். உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, நீ சும்மா இரு. ஏன் என் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தா? நான் ஒன்றும் சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கல. ரொம்ப கிளவராக பேசுகிறத நினப்பா. ஃபோனில் சார்ஜ் இல்லைனா கூட ஃபோனு சுவிச் ஆஃப் ஆகும். இந்த ஃபோனோட ஓனரு இந்த ஃபோனை ஏடிஎம்ல மிஸ் பண்ணிட்டாரு. ஓனர் தொலைச்சிட்டாருன்னா அப்போ அந்த ஃபோன் ஓங்கேக்கு எப்படி வந்துச்சு? அப்போ நீ யாரு? திருடனா? நீங்கள் என்ன மங்குஸ்தான் பழம் சாப்பிட்ட மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க? முன்ன பின்ன தெரியாத என்னை பார்த்து நீங்கள் எப்படி திருடன்னு சொல்லலாம்? உடலங்கா, ஏடிஎம்ல ஃபோனை பார்த்தேன், அதை அங்கேயே விட்டு போயிருக்க வேண்டியதானே? இல்லை யோக்கியமான ஆளாக இருந்தால் அதை உடனே போலீஸ் ஸ்டேஷனில் கூட கொடுத்துருக்கணும். கொடுத்தியா? கொடுக்கலான்னு தான் சார் போனேன். ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் பூட்டி கிடந்தது. சண்டேனா லீவாமே. நக்கலா? நான் சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு. காலையில் ஏடிஎம்ல என் செல்ஃபோனை பார்த்துருக்கேன். நைஸாக எடுத்துகிட்டு போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். சாயங்காலம் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன், வேறு சிம் கார்டு போட்டு பேசுறதுக்கு. இதுதானே உன் பிளானு? எனக்கு தெரியாதா என்ன? திருட்டு பயல. திருடன்லாம் சொல்லாதீங்கப்பா. திருடுன்னு உன்னை திருடுன்னு சொல்லாமல் என்ன போலீஸ் நான் சொல்ல முடியும்? நீங்க மறந்து விட்டுருக்கலாம்ல. கண்ணாடி போட்டுக்கிட்ட கண்ணாடி தேடுறது, கல்யாண மண்டபத்தில் செருப்பை விட்டுறது, சலூன் கடையில் சட்டையை மறந்துடுறது, இந்த மாதிரி என் லைஃப்பில் எதையாவது மறந்துருப்பனாமா? இல்லை இவன் பிளான் பண்ணியே தேடி இருக்காமா? ஆமாம், இவர் தொலைச்ச 120 ரூபா சொல்ல பிளான் பண்ணி வேற திட்டுறாங்க. இதெல்லாம் சமூக சேவைங்க. பாவம் யாரோ விட்டு போயிட்டாங்களே, எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா இன்னும் 1/2 hourல என் செல்ஃபோன் என்கிட்ட வரணும். என்னையா பதிலையே காணோம்? பதில் தானே சார். பக்கத்தில் யாரோ அப்பான்னு கூப்பிட்டாங்களே, உங்கள் பொண்ணுன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட ஃபோனை கொடுங்க, என் பதில் அவங்க சொல்லுவாங்க. நான் உன்னை கேள்வி கேட்டா என் பொண்ணை பதில் சொல்றியா நீ? ஐயோ அப்பா, நீங்க இப்படி மிரட்டிட்டே இருந்தீங்கன்னா நம்ம செல்போன் நமக்கு கிடைக்காதுப்பா. ஃபோனை தொலைச்சது நீங்க, அவரை கொண்டு வந்து கொடுக்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையாப்பா? ஃபோன் என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். ம் பேசு. ஹலோ, தப்பா நினைச்சுக்காதீங்க, அப்பா கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி. ஐம் ரியலி சாரி. நீங்க உங்க அட்ரஸ் கொடுங்க, நாங்களே வந்து எங்க செல்போனை வாங்கிக்கிறோம். உங்க பேர் என்னங்க? அவகிட்ட ஏதோ ஒரு அழகு இருக்கு. அவ பேர் என்னடா? தெரியாது. அப்புறம் எப்படி அவ அழகுன்ற? ஒரு பொண்ணு அழகுன்னு சொல்றதுக்கு அவ பேர் எதுக்குடா? கரெக்ட் இல்ல? செல்போன் அவங்க வந்து வாங்கிட்டாங்களா இல்ல நீ கொண்டு போய் கொடுத்தியா? நான் ஏன் கொண்டு போய் கொடுக்குறேன்? அவங்க அப்பா வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. பொண்ணு கூட வந்திருந்தாலக்கே அவர் மட்டும்தான் வந்தார். அடங்கொன்னியா? அப்பனை வச்சே பொண்ணு அழகுன்னு கண்டுபிடிச்சிருவீங்களா? ஏய், நான் ஜாங்கிரி சாப்பிட்டா உனக்கு இனிக்குமா? எப்படி இனிக்கும்? எனக்கு கொஞ்சம் கொடுத்தா இனிக்கும், இல்லைன்னா எரியும். கண்ணா, நான் அந்த பொண்ணை என் 2 கண்ணால பார்த்துட்டு தாண்டா சொல்றேன் அவ அழகுன்னு. அப்பா உன் வீட்டுக்கு தனியா வந்தாருன்னு, அப்புறம் எப்படி பொண்ணை பார்த்தேன்? நான் அவங்க வீட்டுக்கு போனேன்டா. ஹேவிங் பண்ண செல்போன் தான் அவரே வந்து வாங்கிட்டாருல, அப்புறம் நீ எதுக்கு அவர் வீட்டுக்கு போன? எஸ், யாரு? செல்போன் திருடன். இப்போ எதுக்கு வந்தீங்க? நீங்க தொலைச்ச மொபைலை தேடி கொடுத்துருக்கேன். ஒரு தேங்க்ஸ் சொன்னீங்களா சார்? தேங்க்ஸ் வாங்கி போகிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தீங்களா? சொல்லுங்க, எதுக்கு வந்தீங்க? உங்க பொண்ணுகிட்ட கேளுங்க, அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. எங்க அவங்க வீட்டில் இல்லைங்களா சார்? ஹலோ, புரிஞ்சு பார்க்குறீங்க? என் பொண்ணு அவ்வளோக்குள்ள பார்க்குறேன் சார். சார் ஹலோ ஹலோ, பொண்ணு இருந்தாளா பாத்தியா? நான் எதுக்கு போனேன்னு கேட்க மாட்டியா? சரி, பசிக்கிறப்ப பிளம்ஸ் எல்லாம் வாங்கி தரேன், கேட்டு தொலைக்கிறேன். நீ எதுக்கு போன? எங்க சார் உங்க பேத்தி பொண்ணு? இல்லை, அவன் வெளியே போயிட்டா. அப்பா, நீங்க போன் எடுத்துட்டு வரும்போது தெரியாம அவரோட சார்ஜரையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டீங்க.
இதுதான் மங்கி கேப்பா சார். உங்க முகத்துக்கு ரொம்ப அம்சமா இருக்கு. கொஞ்சம் கேட்ட தருங்க சார். என் சார்ஜரை நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரம் வரணும். தேங்க்ஸ் சார். இதோ இப்போ வந்துடுறேன் சார். இந்த வீட்டுக்கு வாட்ச்மேனே தேவையில்லை. எக்ஸ்கியூஸ் மீ. மொபைலை பத்திரமா திருப்பி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். அதனால என்னங்க, பரவாயில்ல. அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. சிஏ முடிச்சிருக்கா. நம்மள மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டா? தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணு கூடயே படிச்சிருக்கலாம். எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும். எப்போ பார்க்கலாம்? நான் ஒரு பொண்ணை பார்த்தேங்கன்னா அதே பொண்ணை என் நண்பனும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால அவனை அனுப்பி வச்சிருக்கேன். என்னதான் இருந்தாலும் நண்பனோட ஒப்பீனியனை தெரிஞ்சுக்கிறது நல்லதானே. இப்போ அவன் அந்த பொண்ணை பத்தி என்ன சொல்ல போறான்னு ஒரே டென்ஷனா இருக்குதுங்கண்ணா. ஏன்டா எல்லாம் இப்படியே நினைக்கிறீங்க? என் மூஞ்சிலையும் முதுகிலையும் லூசுன்னு போர்டா மாட்டியிருக்கேன். இல்லைங்கண்ணா. இப்பதான் ஒருத்தன் டோனி பர்த்டே எப்போ அப்படின்னு கேட்டு போறான். நான் பஸ்ஸுக்கு வந்திருக்கேன். நீ முன்ன பின்ன தெரியாதவன், எது வேணாலும் பேசுவியா? டேய், சிங்கத்தை காட்டுல பாத்திருப்ப, கூண்டுல பாத்திருப்ப, படத்துல பாத்திருப்ப, பஸ் ஸ்டாண்ட்ல பாத்திருக்கியாடா? ஓங்கி அடிச்சா 9 டன் வெயிட்ரா. ஆமாங்கண்ணா, உங்க கையே 9 டன் வருங்கண்ணா. இந்த மொத்த உடம்பே 150 கிராம் தானுங்கண்ணா. அங்க பாருங்கண்ணா, அக்கா வர்றாங்க. செத்துட்டு இருக்கிறவன் பல்ஸ் மாதிரி இந்த சென்செக்ஸ் ஏண்டா கிடுகிடுன்னு இறங்கிட்டே இருக்கு. இதே ரேஞ்சில் போனா ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டவெல்லாம் ரவுண்ட் ஆனால டால்டாட்டினோட நிக்க வேண்டியதுதான். ஐ அம் வெரி மச் worried about the Indian economy. You know, it's driving crazy. ஏய், இப்போ எதுக்குடா சம்மந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்க? ஓ, அந்த பொண்ணை பத்தி நானே சொல்லணும், கேளுடான்னு கெஞ்சணும். What a fool. Hey, behave like a chartered accountant, man. Don't be a country brute. ஏய், நீ என் சீட்டுக்கு வா. என்ன, நான் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரேன். ஏய், நீ தான் பார்த்துட்டியே. ராஜா, அது நேத்து. நான் சொல்றது இன்னைக்கு. அவன் 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி லவ் பண்ற பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். நீ வேற. ஏழெல்லாம் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா பார்த்தா எனக்கு ஜுரம் வந்துடும். யாரு? ஓ, நீங்களா? ஹாய். ஹாய். என்ன வேணும்? இல்லை, இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். மொபைலில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் பண்ணணுங்க. உங்கள் வீட்டில் லேண்ட்லைன் இருக்கா? இருக்கு. கம் இன். அன்னைக்கு கூட நானும் பார்த்தேன், இருந்ததுங்க. மாமா, வழுக்கு பாரு மாமா. கோழி பிரியாணி எடுத்து வையே. சூடாரி போச்சுன்னா சூடு பண்ணிக்கலாம். என்னதாங்க? என் ஃப்ரெண்டு வருண் அந்த பொண்ணை பார்க்க போயிருக்கான். வந்து என்ன சொல்லுவானோன்னு ஒரே டென்ஷனா இருக்கு. நீங்க கரெக்டா சொல்லுவீங்க மொட்டை மாமா, மப்ளர் மாமா. உங்க மூஞ்சி பார்த்தா நல்லா குறி சொல்ற ஒரு மாதிரி இருக்கு. மூக்கு கூட கிளியாட்டையே இருக்கு. நான் இப்பவே சாக போறேன்டா. என் சாவுக்கு நீதான் காரணம்னு எழுதி வச்சுட்டு சாக போறேன்டா. ஏன் மாமா? என்னடா, ஒரு நாள் மேட்டுப்பாளையம் பஸ் லேட்டா வந்ததுக்காக, அந்த பஸ்ஸுக்காக காத்திருந்த பாவத்துக்காக சட்டசபையில கேட்கிற மாதிரி கேள்வி கேட்டு என்ன கொல்றையடா. ஃபீல் பண்ணாதீங்க மாமா. ஆனா நீங்க ஒரு முட்டா மாட்டீங்க மாமா. அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண நேரம் ஆட்டோ பிடிச்சு போயிருக்கலாம்ல. டேய், அங்க பாருங்க மாமா. அக்கா வர்றாளா? எப்படி தெரியும்? வருணுதே சொன்னானா? இங்க இருந்து கை எடுக்க மாட்டீங்களா மாமா? உங்க ஆம்ச காட்டுங்களே. வாவ், போடா கொய்யால. ஏய், இட்ஸ் a timely help. Thanks a lot. ஏங்க, உங்களுக்கு பண்ணுறதுக்கு பேர் ஹெல்ப்பா? இட்ஸ் மை ப்ளஷர். வரேன். கண்ணா வர்க்கி திங்க ஆசையா? தெரியும் தெரியும். டேய், இது அஞ்சனாவோட ரெஸ்யூம். ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு இருக்காங்களா? அதான் நம்ம ஆஃபீஸ்லேயே வேலை போட்டு கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஓ, நீ அடிக்கடி பார்த்து பழக நம்ம ஆபீஸ்லயே வேலையா? ஏய், வருண், டேய் வருண், வருண், what happened man? Where are you going? இன்கம் டேக்ஸ் லா முதல் முறையாக படிக்கும்போது எவ்வளோ குழப்பத்தில் இருந்தனோ
அதை விட அதிகமாக அன்னைக்கு குழப்பத்தில் இருந்தேன். ஆனால் இப்படியெல்லாம் குழப்பத்தில் இருந்தாத்தான் காதலிக்கவே முடியுமாமே. வெளியில் பேசிக்கிறாங்க. அப்பா, அஞ்சனாவை அப்பாயின் பண்ணிட்டீங்களா? ஆமா. எனக்கு தெரியாமல் எப்படிப்பா அப்பாயின் பண்ணலாம்? ஸோ வாட்? நீ சிஏ எக்ஸாமில் செகண்ட் ரேங்க் வாங்கும்போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேனோ அதே அளவுக்கு இப்போ அவரோட பேசும்போது நான் சந்தோஷப்பட்டேன்டா. யா, சும்மா காஸ்டிங், இன்கம் டேக்ஸ், ஆடிட்னு எல்லாத்தையும் எவ்வளோ அப்டேட்டடாக இருக்கா தெரியுமா? ஐ ஆம் வெரி ஹாப்பி ஐ ஃபவுண்டர். நம்ம ஆஃபீஸ்க்கு அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறார். இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குப்பா. நான் சொன்னேங்கிறதுக்காக ஃபோன்லேயே இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு சேர்த்துருவீங்களா? உலகத்தில் ஒவ்வொருத்தனுக்கு ஒரு அடிக்ஷன். ஒருத்தனுக்கு குடி, இன்னொருத்தனுக்கு இன்னொன்று. எனக்கு நீ. வருண் சார், ஏதோ ஒன்று சொல்ல வரீங்க, சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. வருண், நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன்டா. அஞ்சனாவை வேலையை விட்டு எடுத்துட்டேன். அந்த பொண்ணு இப்போ நம்ம ஆஃபீஸில் இல்லை. ஓகே தானே? ஓகேப்பா.